பாதத்தின் மீது வானம் எனக்கு ஆதியிலே தூர்வாசர் கொடுத்த சாபம் இந்த அரிராமருக்கு இன்று நேர்ந்திருக்கு. நான் உன்னை சொல்லி என்னப்பா செய்வது? தூர்வாசர் மகாமுனிவர் உனக்கு சாபத்தை கொடுத்தாரா? அப்பேற்பட்ட சாபம் உனக்கு என்னையா தந்தார்? என்ன தூர்வாசர் கொடுத்தார் சாமி? தவறிசையாய் விளங்கப்பட்ட தூர்வாச தேவர்கள் எல்லாம் திக்கு விஷயம் செய்ய தெய்வலோகம் தேவர்கள் எல்லாம் யோசிக்க வேண்டி துவாரகை தேடி வந்தார். அவர் 3 உலகங்களையும் சென்று இறுதியாக துவாரகை தேடி வரும் பொழுது தூர்வாசர் வருவதை அறியா வண்ணம் பார்க்கடலுக்குள்ளே ஆதிலட்சுமி மடி மீது நான் அயர்ந்து நித்திரையாய் இருந்தேன். தூர்வாசர் வந்த உடனே இந்த ஆதி விஷ்ணுனுடைய துவாரகைக்குள்ளே தன் கோபத்தாலே உள்ளே புகுந்து வந்தார். வந்து பார்த்தா மங்க லட்சுமியோடு இந்த மாயவன் துயின்று இருக்கும் பொழுது நான் தவறிசி வருகிறேன் என்று அறியா வண்ணம் மனைவி மடி மீது படுத்திருக்காயா? உனக்கு இவ்வளவு அகந்தியா? அப்படி என்று என் மார்மீது வெட்டி உதைத்தார். அப்படி அங்கார கோபத்துவம் கொண்டு தூர்வாச இந்த விஷ்ணுனுடைய மார் மீது உதித்த காரணத்தினா இந்த மாயவனுடைய மார் மீது இருந்த மங்கலட்சுமி ஆனவ கடலுக்குள்ளே கோபம் கொண்டு ஓடி ஒளிந்து விட்டார். தன் தவறிசி காலால் உதிக்கிறார். மன்னவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம மலை போல் நிற்கிறாரே. அப்படி என்று இந்த மாயவன் மீது கோபம் கொண்டு மங்கலட்சுமி கடலுக்குள்ளே ஒளிந்து விட்டார். தன்னோடு கூட இருந்த ஆதிலட்சுமி கடலுக்குள்ளே மறைந்து விட்டாலே. மகாமுனிவரும் வந்த கோபத்தில் உதித்து விட்டாரே. அப்படி என்று என்ன செய்வதென்று புரியா வண்ணம் நான் திகைத்து போய் மலையாட்டு நின்றேன். தூர்வாசரிடத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பிடித்து நீ திகைத்து நின்று விட்டாயா? வந்த தூர்வாசர் கொடுத்தால் சாபம், கொடுத்தால் வரோம், இட்டால் சாபம். இவருடைய கோபத்திலும் நாம் கோபத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்று பேச முடியாமல் திகைத்திருந்தேன். அப்பதான் அவ ஏண்டா நான் வருவது கூட அறியா வண்ணம் மங்கையோடு படுத்திருக்கியே, நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ மங்கையோடு கூடி இருந்தாயல்ல, ஆணும் பெண்ணும் சேரும் போது ஒன்று சேரா இடம் கைப்படாத இடம் இது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அவர் கேட்டிருந்தா மங்கலட்சுமியானவர் கடலுக்குள்ளே மறைந்து விட்டாலே. அப்படி என்று நிலையோடு அவர் கேட்கும் வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாம மௌனமா இருந்தேன். நான் கேட்டுட்டே இருக்கேன். என்னை மதியாம நீ திகித்து போய் நிக்கிறியா? அப்ப என்ன நீ ஏழுன்னு செய்யறாயா? அடே கண்ணா, ஆணும் பெண்ணும் சேரும் போது கைப்படாத இடமாய் விளங்கக்கூடிய அந்த காலத்துல உன் உடலை விட்டு உயிர் போகும் போது உன் உள்ளங்கால் வழியா போகட்டுமே என்று நீ சொல்லாது இருந்தா இல்ல அந்த வழியாக ஒரு உயிர் போகட்டும் என்று பகவான் கோபத்திலே கொடுத்த சாபம். அதனாலதான் இப்ப இந்த துபாபரி யுகத்திலே என் அந்திகால முடியும் தருணத்துல நீ என் உள்ளங்கால பானம் தச்சிருக்கிறவா, அதன் வழியா என் உயிர் போகும் நேரம் நான் ஒன்ன சொல்லி என்ன செய்வது? அந்த துர்வாசர் கொடுத்த சாபம் தான் எனக்கு இன்று நேர்ந்து இருக்கு. தூர்வாசர் கொடுத்த சாபம் தான் எனக்கு இன்று பலித்திருக்குது சொல்கிறாயா? மாயவா சாமி பகவானே, மாயனா
இந்த வில்வேலுடைய பானம் அல்ல உன்னுடைய பானத்தில் தரித்தது இந்த வில்வேடன் தான் ஐயா உனக்கு பாவி நான் தான் சாமி நான் பாவி துர்வாசர் கொடுத்த சாபத்தால் என் அந்திகால உள்ளங்கால் வழியா பிரிந்தாலும் உன்னுடைய பானம் என் மீது தைத்ததே என்று கவலைப்படுகிறாயா? வேடா, இதற்கும் காரணம் இருக்கு. இதுக்கும் காரணமா? ஆமா. அப்பேற்பட்ட காரணம் என்னையா? ஐயா வாலிக்கு கொடுத்தவரோ முன் ஜென்மத்திலே நான் உனக்கு கொடுத்த வரம். எனக்கு கொடுத்த வரமா? என்ன சாமி காரணம்? என்ன வரம் கொடுத்தீங்க? வேதா யுகத்திலே நான் ராமராக பிறந்திருந்தேன். அப்போ என் தேவி சீதையை சிறையெடுத்து போனான் தென்னிலங்கை ராவணன். ராவணன் சிறை எடுத்து போனா சீதையை சிறுமிர்க்க வேண்டுமே என்று என் தம்பி லட்சுமணனோடு ஆரணிய கானகத்திலே திகுத்தோங்கி வந்தேன். வந்தபோது அனுமந்தன் உதவியோடு உன் தம்பியாய் நீ வாலியாக பிறந்திருந்த, உனக்கு தம்பியா சுக்ரீவன் பிறந்திருந்தான். தாரையும் இருவருக்கும் மனைவியாக கொடுத்த தேவர்கள் தாரையை தன்வசப்படுத்தி நீ வாழ்ந்திருந்த காரணத்தினா சுக்ரீவன் உன் மீது கோபம் கொண்டு ராமராய் இருந்த என்னை தஞ்சம் புகுந்தான். சுவாமி, நான் இழந்த மனைவியை எனக்கு மீட்டு கொடுங்க. எங்கள் அண்ணனை கொன்று நான் இழந்த மனைவியை மீட்டு கொடுத்தா உங்கள் தேவி சீதையை சிறுமிற்க நான் துணை புரிவேன் என்று உன் தம்பி சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கின்படி அன்று வீரவாளியாய் இருந்த உன்னை மராமரத்தினுடைய மறைவிலே இருந்து உன் மீது நான் மறைமுகமா பானம் போட்டேன் உன்னை கொல்ல. அப்போ ஒளிபானம் போட்டு உன் மீது நான் சாடித்த காரணத்தினா நீ வீரவாளியா இருந்த நீ சூரியகுலத்தின் அரசர் ராமபிரபு இப்ப மறைமுகமா ஒளிபானம் போட்டிருக்கிறியே, இது உனக்கே தர்மமா அப்படின்னு என்ன நிந்தித்து பேசின. நிந்தித்து பேசினா உன் தம்பிக்கு செய்து கொடுத்த வாக்கின்படி உன் வல்லமை அறிந்த ஸ்ரீராம உன்னோடு நேர்முகமாக போர் புரிய முடியாமதான் நான் ஒளிவானம் போட்டேன். என்னை நிந்திக்காத. இந்த ஜென்மத்தில் இல்லையாவது அடுத்த ஜென்மத்தில் இந்த பகையை நீ தீர்த்துக்கொள் அப்படி என்று வாலிக்கு நான் வரம் கொடுத்தேன். அன்னைக்கு நீங்க ராமாவதாரத்தில் இருக்கவளா என்னைக்கு என்ன இப்படி என்ன ஒளிபானம் போட்டிய அந்த பழியை தீர்த்துக்க அப்படி என்று அன்னைக்கு வரம் கொடுத்தீர்களா? ஆமா, அடுத்த பிறவியில் நான் கண்ணனா பிறப்பேன், நீ வனவேடனா பிறந்து நீ இந்த நான் எப்படி உன் மீது நான் ஒளிபானம் போட்டேனோ அது போல அடுத்த பிறவியில் நீ வனவேடனா பிறந்து என் மீது பானம் போட்டு உன் பகையை தீர்த்துக்கொள் என்று முன் ஜென்மத்திலே நான் உனக்கு கொடுத்த வரம். நீ இப்ப என் மீது பானத்தை போட்டு உன் பகையை தீர்த்து இருக்க, இதுவும் காரணத்தோடு தான் வேடா. ஐயா, இதுவும் காரணமா? நான் கொடுத்த வரம், நாம் அவதாரத்தில் கொடுத்த வரம் வாலியம் அடித்ததனால் இந்த ஜென்மத்தில் நீ என்ன எப்படி மடித்தாயோ அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படியே மடி என்று இன்னைக்கு கொடுத்த வரமா? ஐயா பகவானே சாமி
ஏடா, என்னை சுற்றிலும் பார்த்தாயா? எண்ணாயிரம் யாதவ சேனைகள் ஆமா மலை போல் குவிந்து கிடக்கு. உன்னுடைய யாதவ குலமே எல்லாம் அடிகிறது, எல்லாம் ஆண்டு கிடக்கிறது இந்த யாதவ குலமே. இந்த தருணத்திலே நான் உன் மீது பானம் போட்டு ஒருத்தர் கூட உனக்கு உதவாம போயிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள கலங்காத. என் யாதவ சேனைகள் மடிவதற்கும் காரணம் இருக்கு. ஐயா ஆமா பகவானே, ஒரே உன்னுடைய யாதவ குலம் அழிவதற்கு இதுக்கும் காரணம் இருக்கிறதா? என் யாதவ குலமே ஒரே நேரத்தில் மடிவதற்கும் காரணம் இருக்கு. என்னையா சாமி காரணம்? ஏன் எல்லாம் தன்னைத்தானே அடித்து மாண்டார் தெரியுமா? எதனால் ஐயா? ஐயா சத்தரிசி ஞாபகமாது. ஒரு அக்ரோனி சேனையும் ஒரே நேரத்தில் மடிய காரணம் என்ன? காரணம்? உண்பான என் மீது தைத்தாலும் என் குலம் அழிய அன்றே சப்தரிசிகள் கொடுத்த சாபம். ஆமா, சப்தரிசிகள் எதற்காக உங்களுக்கு சாபத்தை தந்தார்கள்? ஏடா, சப்தரிசிகள் எல்லாம் துவாரகையை நோக்கி எல்லாம் கைலையை தேடி போய் கொண்டிருந்தார். கைலை தேடி போகும் பொழுது துவாரகையிலே வழியாக கைலைக்கு போகும் பொழுது துவாரகையிலே இருந்த யாதவ பாலர்கள் சும்மா இல்ல, சிறுபிள்ளைத்தனமா யாதவ பாலர்கள் 5-6 பேர் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்? இவர்கள் எல்லாம் சப்தரிசிகள் என்று சான்றோர் சொல்றாங்களே, இவர்களுடைய தவத்தை நாம் பரிசோதிக்கணும் அப்படி என்று தவரிசிகளுடைய நிலைமையை அறிவதற்காக யாதவ பாலர்களில் ஒருவனுக்கு பெண் போல அலங்கரித்து கற்பிணி பெண்ணாக அலங்கரித்து ஆடயாவரணங்கள் செய்து கற்பனை பெண்ணை போல் நிறுத்தினார்கள். சாமி, இந்த பெண்ணானவள் கற்பிணியா இருக்கா? இந்த பெண்ணின் வயிற்றிலே பிறக்கும் குழந்தை ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா? நீங்க முற்றிலும் தெரிந்த ஞானி அல்லவா? தங்களுடைய தவ வலிமையா இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுங்க சுவாமி. அப்படி என்று யாதவ பாலர்கள் அந்த பெண்மணியை அழைத்து தவரிசியிடம் கேட்டா, அந்த சத்தரிசி இடத்துல இது கர்ப்பமாக இருக்கிறது, இது பவத்துல என்ன குழந்தை பிறக்க வேண்டும், அவரை பின்னுக்கு விடல மின்னுக்கு விடாத வழிவிடுத்து கேட்டார்களா? பிடிவாத குணத்தோடு யாதவ பாலர்கள் சப்தரிசிகளை வழிமறித்து கேட்டதுனா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஞானத்தால் உற்று பார்த்தா கற்பிணி பெண் அல்ல, ஒரு ஆண் பிள்ளைக்கு அலங்காரம் செய்து கற்பிணி போல் உருவத்தை மாற்றி என் முன்னே நிறுத்தி என்ன குழந்தைன்னு கேட்கிறீங்களா? அது யாதவ பாலர்களா? உங்களுடைய ஆணவத்துக்கும் அநியாயத்துக்கும் ஒரு அளவில்லையா? அளவில்லையா? அப்படி என்று சொல்லி சப்தரிசிகள் கோபம் கொண்டு, பிள்ளைகளா, இந்த குழந்தையினுடைய வயிற்றிலே முசலம் பிறக்கும், அந்த முசலத்தால உங்க யாதவ குலமே அழியும். சாபத்தை கொடுத்தார். அந்த யாதவ பாலரிடத்தில் முசலம் இருக்கும், இந்த முசலத்தால் உங்களுடைய யாதவ குல
ஐயா. வேடா முசலம் என்றால் சமஸ்கிருத வார்த்தை, இரும்பு உலக்கு என்று தமிழ் பொருள். இந்த பெண்மணியினுடைய வயிற்றிலே ஒரு இரும்பு உலக்க பிறக்கும். அந்த இரும்பு உலக்கையால உங்க யாதவ குலமே அழிய கடவுது என்று சப்தரிஷிகள் சொன்னதுதான் முசலம் இருக்கும். அந்த முசலத்தால உங்க யாதவ குலம் அழியட்டும் அப்படின்னு அவர்கள் கொடுத்த சாபம். அதை சப்தரிஷிகள் சாபத்தை பெற்ற யாதவர்கள் எல்லாம் வந்து இந்த எம்பெருமானிடம் சொன்னா, சுவாமி நாங்க விளையாட்டு தனமா செய்த காரியம் இப்ப விபரீதமா சாபத்தை பெற்று விட்டோம், என்ன செய்வது மாயவா என்று கேட்டார். ஐயா, ரிஷிகள் கொடுத்தால் சாபம் பலிக்கும். அவர் கொடுத்தபடி அந்த பெண்ணின் வயிற்றிலே இரும்பு உலக்க பிறந்ததே. ஆனா அதை எடுத்து வந்து அறம் கொண்டு ராவி எல்லாத்தையும் ஆத்தல கொட்டிருங்க, நடப்பது நடக்கட்டும் அப்படி என்று சொன்னேன். அந்த இரும்பு உலக்கிய அறங்கொண்டு ராவி எல்லா இரும்பு துகள்களையும் ஆற்றிலே கொட்டினார். அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் ஆற்றங்கரையோரும் இருகரையிலும் ஞானலா முளைச்சது. அதை ராவி கொண்டாந்து ஆத்தங்கரையில் கொட்டதுனாலதான் இப்ப நல்லா நானலா முளைத்திருக்கிறதா. அந்த ஞானலா முளைச்சிருந்தது. நீ பானத்தி ஒரு நாள் ஒரு தினம் வேட்டையாட வந்த இந்த நாற்றங்கரையோரம் அந்த இரும்பு உலக்கையை தேய்த்த இறுதி பிசிறு துண்டானது ஒரு கூர்வூசி போல கரையோரம் ஒதுங்கி இருந்தது. ஆமையா, ஒரு நாள் தினத்தில் வேட்டையாடி விட்டு இந்த ஆத்தங்கரையோரமாக வந்து ஒரு கூர்மையான துண்டு கிடந்தது, இரும்பு துண்டு. ஆமா, அடடா, நமக்கு ஒரு நாளைக்கு வேட்டையாடுவதற்காக இந்த கூர்மையான துண்டு வேணுமே என்று அன்றைய தினத்திலே எடுத்து என்னுடைய அம்பராதனில் வைத்த ஐயா. அந்த இரும்பு துண்டு பானமானதுதான் நீ அம்பிலே வைத்திருந்தாய். அந்த இரும்பு துகள்கள் தான் என் காலிலே தைத்தது. ஆனா இந்த இரும்பு துகள்கள் எல்லாம் நானெல்லாம் முளைச்சிருந்ததல்ல. யாதவர்கள் பூஜைக்கு வந்த போது இந்த ஞானலை பிடுங்கி ஒருவருக்கொருவர் தாக்கியதனாலதான் அவர்களும் மலை போல என் யாதவ சேனை மண் மீது சாய்ந்திருக்காங்க. இதற்கும் சப்தரிஷிகள் கொடுத்த சாபம் தான் காரணம். நீ என்ன செய்வ? என்னால எது இல்ல, சப்தரிஷிகள் கொடுத்த சாபம் தான் உனக்கு பழித்திடுச்சு என்று சொல்கிறாயா? இல்லாம என்னுடைய வானத்தால் இல்ல உன்னுடைய உயிர் பிரிகிறதே ஐயா. யாதவரெல்லாம் அழிஞ்சு போக கடமை சப்தரிஷிகள் சாபமா இருந்தாலும் ஒருத்தர் கூட எனக்கு உதவாம இருக்கு நேரத்திலே என் உயிர் பெறுகிறது என்று நினைக்கிறாயா? ஏடா எனக்கு காந்தாரி
பட்டயத்தையும் பீமன் அடித்து மண் மீது சாய்த்தான். அரவகுடியோனுடைய ஆசை தாய்க்கு 100 பிள்ளைகள் பிறந்த அந்த காலத்துல எள்ளு நீரை இறைப்பார் என்று ஆசை என்போடு பெற்ற தாய் திரு முகத்தை கூட பார்க்காம போர்க்களத்துல தன் உயிர் பெறுகிறதே என்று வருந்தினான் துரியோதனன். தாய் தந்தையை பார்க்க வேண்டி எண்ணம் கொண்டு துரியோதனன் மனம் கலங்குகிறான். அத்தையும் திருதராட்டிய மன்னனை அழைத்து வரணுமே அப்படி என்று என் அத்தையாய் விளங்கக்கூடிய காந்தாரனுடைய இதாசனத்துக்கு போனேன். பிள்ளைகள் 100 பேரும் ரணகளத்துல சாய்ந்து உயிர் போக நிலையில துரியோதனன் இருக்கான். தங்களை பார்க்க நினைக்கிறான், வாங்க என்று அழைத்தேன். ஆமா, அப்பொழுது பிள்ளைகள் மீது உள்ள பாசத்தால அடே கண்ணா, நீ ஒருவன் இருந்த காரணத்தினால்தான் என் சந்திரகுலத்தில் பிறந்த என் பிள்ளைகள் 100 பேரும் மடிய நீ ஒருத்தங்க தான் காரணம், ஒருவன் தான் காரணம். 100 பிள்ளைகளை பற்றி இந்த உலகத்தில் எள்ளு நீரை இறைத்து அந்த காலத்தில் எனக்கு ஈமக்கிரியை செய்வார் என்று எண்ணி ஆசையோடு பெத்த உணர்வோடு காத்திருந்தேன். ஆனா நான் இறக்கும் முன்னாடி என் பிள்ளைகள் 100 பேரும் எனக்கு உதவாம போயிட்டாங்களே, இதுக்கு காரணம் நீ ஒருத்தந்தான். எப்படி என் பிள்ளைகள் எனக்கு உதவாம போனாங்களோ, அந்த காலத்துல எனக்கு உதவாம போனாங்களோ, அதுபோல உன் யாதவ குல அனைத்தும் உன்னுடைய அந்த கால உதவும் பிரியும் போது ஒருத்தர் கூட உனக்கு உதவாம போவாங்க. எனக்கு என் மக்கள் எப்படி உதவாத போனார்களோ, நாளைக்கு உனக்கு உன்னுடைய யாதவ குலமே உதவாத போகட்டுமே என்று உன் அத்தையாகிய காந்தாரி உனக்கு சாபத்தை கொடுத்தாளா? ஆமாம் வேடா, அத்தை கொடுத்த சாபம் சப்தரிஷிகளுடைய சாபம், நான் உனக்கு கொடுத்த வரம் தூர்வாசர் கொடுத்த சாபம், இந்த 4 எனக்கு இன்று ஒரே வேளையிலே சூழ்ந்திருக்கு. வேடா, நீ என்ன தவறு செய்வ? இது என்னுடைய சாபங்கள் எல்லாம் இந்த எம்பெருமானுக்கு ஒன்றாக சூழ்ந்த காரணத்தினால்தான் இந்த துபாபரி யுகத்திலே என் அந்திகால முடிய நேரமாச்சு. வேடா ஐயா, நீ அப்படி நீ செய்த பாவத்தை போக்குவதா இருந்தா நீ ஒரே ஒரு உபகாரம் மட்டும் செய்ய. மாயவா, உனக்கு என்ன உபகாரம் வேணும்? வேடா, உன்னுடைய சிரத்தை வெட்டி உன்னுடைய காலடி வை என்று சொன்னார். சொன்ன சொல்லு இருக்க என்னுடைய சிரத்தை வெட்டி உன்னுடைய பாதத்தில் வைப்பேன். என்னையா உனக்கு உபகாரம் வேணும் சாமி? வேடா, பானம் எதற்காக உன் உயிரை பழிவாங்க நான் நினைக்கல. இது எல்லாம் எனக்கு நேர்ந்த விதி. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டாம்? என் அத்தை மக்கள் ஐவராஜா, ஐவராஜாக்களையும் அஸ்னாபுர ஆள வைத்திருக்கேன். என் உயிர் போகு நிலையாயிருச்சு. நீ தொடுத்த பானம் என் உடலிலே தைத்து உயிர் போகு நிலை நெருங்கி விட்டது. அதனால இந்த கண்ணை நான் தனிமையில் மடிந்தாலும்
பரந்தாமன் அருளால் பாண்டவர்கள் இந்த பாரத போரை முடித்தாங்க. பாண்டவர் யுவராஜாக்களும் அஸ்தினாபுரத்துல அரசாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய், ஐயா கானகத்தின் வழியா வந்தேன், மாயவன் காட்டுக்குள்ளே குத்துயிரும் குளவுயிராய் இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, சொல்லி அனுப்பினார் என்ற சங்கதியை சொல்லு. அவர்கள் வந்தார்களே, ஆனா அவரை நான் பாத்துக்கிறேன். மாயவா, நீங்களே இப்படி குற்றுயிராக கிடக்கிறீர்கள். உங்களை இந்த இடத்தில் விட்டு விட்டு தாவரம் சென்று மடநீதி தவறாத தர்மராஜாவிடத்தில் வார்த்தை உரைக்க வேண்டுமா? ஆமா வேடா, இங்கு நடந்த உண்மையை சொன்னால் மறுகணமே உன்னுயிரை பறித்து விடுவார் பாண்டவர்கள். ஐயா, என் மாமாவுக்கு தீங்கு செய்தவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நீ எதையும் சொல்ல வேண்டாம். காட்டுக்கு கானகத்தின் வழியா வந்தேன், பரந்தாமன் உயிர் போக நிலையில இருக்காரு, பாண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாரா, உங்ககிட்ட சொல்ல சொல்லி அனுப்பினார் என்ற சங்கதியை மட்டும் சொல்லு. ஐயா, அப்பதான் உன் உயிரும் மிஞ்சும். ஆகட்டும் ஐயா. நான் சென்று தர்மராஜாவை பார்த்து ஜெவனான் அதிகாரியோரம் தேடி வரக்குள்ள உன் வாமனாய கண்ணனை பார்த்தேன், உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கிறார் என்று அந்த தர்மராஜாவிடத்தில் இந்த செய்தி சொல்லி வருகிறேன் ஐயா. நான் போய் வருகிறேன்.